எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து கொஞ்சம் மொக்கையான ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அவங்க பைசா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 300 ரூபாய் கம்மியாக இருக்கிற அமேசிங் ப்ராடக்ட்ஸோட வீடியோ பண்ணட்டுமா வேணாமா, இல்லை பண்ணால் எந்த செக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நிவ்யாவோட ஃபர்ஸ்ட் வந்து 2 நியூ ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணது. ஒன்று வந்து நிவ்யாவோட இந்த பாடி ஜெல் லோஷன் வித் ரோஸ் வாட்டர். ரோஸ் பார்க்கவே ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்க. ஆஸ் வெல் அஸ் நான் பாடி ஜெல் ஷவர் ஜெல் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பாடி லோஷன் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ எனக்கு அதுவே வந்து பாடி ஜெல் லோஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ரோஸ் வாட்டர்லாம் இருந்தா வாங்கிட்டு இதை ட்ரை பண்ணும்போது தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் ஷவர் ஜெல் மாதிரியே தான் இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறது. போட்டுட்டு நல்லா ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. போட்டுட்டு அப்புறம் எனக்கு வந்து வெரி ட்ரை ஸ்கின். ஸோ அதனால எனக்கு வந்து சுத்தமாக இது ஒத்தே வரல. ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு ஹைட்ரேஷன் ஒன்றும் இல்லை. ஆனால் இது என் ஹஸ்பண்ட் வந்து நார்மல் ஸ்கின், அவருக்கு வந்து இது வந்து ஓகே தான், லைக் பேட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு. ஸோ இது வந்து வெரி ட்ரை ஸ்கின்னால எனக்கு சுத்தமாக ஒத்து வரல. ஆனால் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக்கேஜிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ஒத்து வரல. ஸோ ஆப்வியஸாக என் ஹஸ்பண்ட் தான் அதை யூஸ் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு புது ப்ராடக்ட்டு, செயின்ட் ஐவ்ஸோட ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ். செயின்ட் ஐவ்ஸ் வந்து நான் முன்னாடிலாம் வந்து யூஸ் பண்ணுவேன் அவங்களோட வால்நட் ஸ்க்ரப்பு. ஸோ நானும் ஒன் ஆஃப் த விக்டிம்ஸ். இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட் இது வந்த போதெல்லாம் பயங்கர ஆர்வமாலாம் வந்து டியூபாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் முகத்தை சிதைச்சிருக்கேன்றது எனக்கு அப்போ தெரியாது. ஸோ அந்த செயின்ட் ஐவ்ஸ் அதுக்கப்புறம் ஐயோ இது மோசம் அப்படின்னு தெரிஞ்சப்பறம் அந்த சைடே போகிறதில்ல. ஆனால் இதை பார்த்தப்ப ஆஹா, ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் வித் ஹைலூரோனிக் ஆசிட்லாம் சொல்கிறாங்களே, செம்மையாக இருக்குது. ஸோ லவக்குன்னு வாங்கினேன். ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறது, ஓகே தான். ரொம்ப கம்மினும் சொல்ல முடியாது, அதிகம்னு சொல்ல முடியாது. ஆஸ் வெல் அஸ் இது பேரபன் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், இவ்வளோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி வாங்கினேன். ஸோ நம்ம முகம் தான் வெரி ட்ரை ஆச்சே. ஐயோ ட்ரை ஆயிடுச்சுங்க, செம்ம ட்ரை. ஐயோ எப்படா மாய்ஸ்சரைசர் போடலான்ற அளவுக்கு செம்ம ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்மல் ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும், நார்மல் ஆயிலிக்கு நல்லாயிருக்கும். பட் வெரி ட்ரைக்கெலாம் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்குல்லாம் சொன்னாங்களே. ஹைட்ரேட்டிங் பேக்கேஜிங்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்மெல் வந்து சான்ஸே இல்லை. ஃபேஸ் ப்ராடக்ட்டு இம்புட்டு ஸ்மெல்லாம் போடக்கூடாது. நல்லா வாட்டர்மெலனா ஸ்மெல் சூப்பராக தான் இருக்குது. பட் நல்லா இல்லை, எனக்கு நல்லா இல்லை, வெரி ட்ரைக்கு. நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா, 2 மஸ்காராஸு. ஸோ ஒன்று வந்து ஃபேஸஸோட மேக்னெட் ஐஸ் அப்படின்ட்டு. ஃபேஸஸ் பிராண்ட் வந்து எனக்கு பிடிக்கும், அவங்களோட முக்கியமாக ஐ ஸ்டஃப்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன் வந்து இந்த ட்ரமாட்டிக் வால்யூமைசிங் மஸ்காரா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு வாங்கினேன். வாண்டுலாம் ஆனால் டெரராக இருக்குங்க, அப்படியே பிக் வாண்டு. பட் ஒன்றுமே பண்ணல, வாண்டு மட்டும்தான் பெருசாக இருக்குது. என்னதான் ஏன் பண்ணுது அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்குது. ஒன்றுமே பண்ணல, இத்தா பெரிய வாண்டு வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறன்ற மாதிரி. ரொம்ப ஷாக்கிங். எனக்கு ஃபேஸஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்க மேக்கப்லாம் நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து ஷாக்கிங்காக சுத்தமாகவே நல்லா இல்லை. என்ன சொல்கிறது, சர்ப்ரைசிங்லி பேட் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி வெரி சர்ப்ரைசிங்லி பேட் இது. அதுக்கப்புறம் மார்ஸோட இந்த மஸ்காரா, இது மார்ஸில் வந்து நான் ட்ரை பண்ணேன் அவங்க வீடியோவில். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்ட்டு. இது ஒன்று என்னென்னா, இது வால்யூம் கொடுக்குது தான், ரொம்பலாம் லைக் வா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பட் இது அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து அப்படியே திப்பியாக நிற்கிது. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இறங்கிடுது. இந்த கர்வ் இதெல்லாம் வந்து இல்லை, இன்னமும் வியர்டாக இருக்குது. சத்தியமாக நல்லா இல்லை. ப்ரைஸ்லாம் அளவாக தான் இருக்குது. பட் ஸ்டில்
நல்லாவே இல்ல. என்னமோ வியர்டா இருக்கு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்பவே நான் வந்து பார்த்தேன். ஒரே ஃபார்முலால தான் வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இருக்குது. இது என்ன கதை அப்டின்னா, மோசமான கதை தான். நல்லா இல்ல. அதான் விஷயம். நெக்ஸ்ட் வந்து நான் ரீசெண்டா ட்ரை பண்ணது இதுவும். இது வந்து ப்ளூ ஹெவனோட கன்சீலர். இது வந்து அவங்களோட ஃப்ளாலெஸ் லிக்விட் 12 ஹவர் கன்சீலர் ஃபுல் கவரேஜ்னாங்க பார்த்தீங்களா அந்த பேக்கேஜிங்கில். அதுதான் என்னால் மன்னிக்கவே முடியாது. சுத்தமாக கவரேஜ் இல்லை. ஒரு ஃபுல் கவரேஜ்னு சொன்னால் ஒரு மீடியம் கவரேஜாக அது வரணும்னா சுத்தமாக இல்லைங்க கவரேஜ். போட அப்படியே தண்ணி மாதிரியே இருக்குது ஃபார்முலா. போட்டால் ஒன்றுமே இல்லை. ஒரு லைட் டிண்ட் தான் கொடுக்குது, அவ்வளோதான். ஒரு கன்சீலர் எப்படி பண்ணலாம்? நம்ம கவரேஜ் பண்ண தான் கன்சீலரை பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு சுத்தமாக நல்லா இல்லை. எதுக்கு வாங்கணுமோ 12 ஹவர்ஸ் ஸ்டே இன்னமுமோ போட்டிருக்காங்க. அடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி பேக்கேஜிங்கில் என்னெல்லாம் எழுதுறோமோ அதெல்லாம் எழுதிடலான்ற மாதிரி அங்கங்கே எல்லாமே இருக்குது அந்த பேக்கேஜிங்கில். என்ன இல்லை இந்த கன்சீலர்ன்ற மாதிரி. பட் ஒன்றும் இல்லை, அதான் விஷயம். கவரேஜ் சுத்தமாக இல்லை. கலர் ஸ்கின் ஷேட்ஸ்லாம் நல்லா தான் வச்சுருக்காங்க. பட் கவரேஜ் சுத்தமாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து இன்சைடோட ஹெச்டி ப்ரைமர். ஸோ இது வந்து ஆப்வியஸாக சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கிடையாது. ஆனால் எனக்கே இது வந்து பிம்பிள் வந்துச்சு. எப்படின்னா நான் இந்திக்காரன், எனக்கே கோவம் வருதுன்னா நான் அந்த பரிதாபங்களை சொல்கிற மாதிரி எனக்கே பிம்பிள் வராது. எனக்கே பிம்பிள் வர வச்சுருக்குன்னா பாருங்க. பிம்பிள் வர வச்சுச்சு. as well as ஒரு மாதிரி பேட்சியாக ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் அப்படி எதுவுமே தெரியல. பட் போக போக வந்து மேக்கப் வந்து கொஞ்சம் பேட்சியாக ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஹெச்டி ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து கொஞ்சம் குட்டி கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்தது. அதுதான் அந்த பேட்சி க்ரியேட் பண்ணச்சா என்னன்னு தெரில. யூஸ்வலாக ப்ரைமரில் அதெல்லாம் இருக்கக்கூடாது, கிளிட்டர்லாம் இருக்கு கிளிட்டரு. ஸோ அதனால அந்த டெக்ஸ்டர் ஸ்பாயில் ஆச்சா என்னன்னு தெரில. நல்லாவே இல்லை. நல்ல ஃபவுண்டேஷன் போட்டாலும் அதுக்கு எடுத்து விட்டுருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து மொக்க ப்ராடக்ட்ஸு. கொஞ்சம் சேடானது தான் சொல்லணும் இது. ஆனால் நான் வந்து வெறுத்தாங்க மொக்க ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் இல்லை. ஸோ ரொம்ப மொக்க ப்ராடக்ட்ஸ் தயவு செஞ்சு இது வாங்கினீங்கன்னா உங்கள் ரிஸ்கில் தான் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ ஆனாலும் நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் போடுவேன். ஏன்னா கேட்டிருக்காங்க. அதனால் நான் இது மாதிரி ஏன் நீங்கள் போடல, நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே நான் போடுறேன், நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத ப்ராடக்ட்ஸ். உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.